உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சுனா? தெரியலமா. என்னாச்சு? தைரியமா பாக்குறமா. ஐயோ, ஜான்சி மேடம் வர சொல்லி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பாவம், அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருப்பாங்களே. ஐயோ, இந்த ஆதாரத்தை பாத்துறதுல இருந்து என் கை அப்படி பரபரன்னு இருக்கு. அவங்க எல்லாரையும் மொத்தமா அரெஸ்ட் பண்றதுக்கு இந்த ஒரு எவிடன்ஸ் போதும். இதுவே ஸ்ட்ராங்கா இருக்கு. முதல்ல இதை வச்சு சர்ச்சை பார்த்து அவங்க எல்லாருக்குமே கையோட அரெஸ்ட் வாரண்ட் வாங்கணும். ராணி சீக்கிரம் வந்துட்டானா அவகிட்ட எல்லாம் உண்மை சொல்லணும்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு லேட் பண்றாளே. சரி, ராணி வரப்ப வரட்டும். முதல்ல இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ற வேலையை பார்ப்போம். கான்ஸ்டபிள், இங்க வாங்க, வண்டி எடுங்க. அண்ணா, அங்க ஒரு ஜீப் தெரியுது பாருங்கண்ணா. அந்த ஜீப்பா? ஆமா. ஐயோ, என்ன வண்டி கிளம்புது? மேம், ஐயோ மேடம், ஜான்சி மேடம். தம்பி, அங்க ராணி போறா பாருங்க. இருங்க அண்ணா, அந்த ஜீப்பை ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரம் போங்கண்ணா. அவளை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க சித்தப்பா. அத்தை, நீங்க கவனிச்சீங்களா? ராணியோட ஆட்டோக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறது ஜான்சியோட ஜீப். எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கவே இல்ல. ஒருவேளை அவங்க மீட் பண்ணிருந்தா அந்த டிரைவர் உங்களுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிருப்பான்ல. ஆமா தமன்னா, நீ சொல்றது சரிதான். அவங்க ரெண்டு பேரும் இன்னும் பாத்துக்கவே இல்ல. ஆனா அந்த ஜான்சிய பாக்குறதுக்கு தான் அந்த ராணி அவ்வளவு வேகமா ஆட்டோல ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இப்படியே மாறி மாறி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தா இதுக்கு என்னதான் முடிவு? அந்த ராணி ஜான்சியை மீட் பண்ணிட்டா நம்ம கதை கந்தலாயிடும். தமன்னா போன்ல இருக்கிற வீடியோ ஆதாரம் ராணிக்கு தெரிஞ்சிரும். நாம எல்லாரும் சேர்ந்து பொம்மையை கொண்டது ராணிக்கு முழுசா தெரிய வந்துச்சு, அந்த ராணியே நம்ம கதையை முடிச்சிருவா. தம்பி, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு நடக்காது. அந்த அளவுக்கு பிரச்சனையை விட மாட்டா இந்த சாவித்திரி. ஹலோ, தண்டபாணி தானே? சொல்லுங்க சாவித்திரி மேடம். டைமிங் மிஸ் ஆகவே கூடாது. அந்த ஜான்சி ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கா. நடந்தது பக்க ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும். ஆனா அவ சாவு ரொம்ப கொடூரமா இருக்கணும். சரிங்க மேடம். அத்த, நீங்க உண்மையிலே வேற லெவல். என்னால கூட இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கவே முடியாது. ஆனா நீங்க கரெக்டா யோசிச்சு பக்காவா பிளான் பண்ணிட்டீங்க. அக்காவா கொக்கா நம்ம கூடவே இருந்துகிட்டு நமக்கு கூட தெரியாம எவ்வளவு பெரிய பிளான போட்டிருக்காங்க பாரு. அப்பாடா, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆக்சிடென்ட்ல ஜான்சியோட சேர்த்து தமன்னாவோட போனும் இந்நேரம் சுக்குநூறா போயிருக்கும். தமன்னா, உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு இதை விட சூப்பர் போனா வாங்கிக்கலாம். எதுக்காக என்ன முறைக்கிற? ஐயோ, வாங்கிக்கலாம் சித்தப்பா. ஆனா என்னோட அம்மா
ஆசையே என்னோட பர்த்டேக்காக பிரசன்ட் பண்ணது. அது அவங்களோட ஞாபகார்த்தமா ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன். சரி விடு தமன்னா, உன்னை காப்பாத்த உங்க அம்மா அந்த பொம்மையால செத்தாங்க. இப்போ அவங்க தந்த போனு உயிரை தந்து உன்னை காப்பாத்தி இருக்குன்னு நினைச்சுக்க. அதானே. சரி சரி சரி, அங்க என்ன நடக்குதுன்னு கவனிப்போம். சதாவதானின்னு சொல்லக்கூடிய தசாவதானி தன்னோட சக்தியை மிக வீரியமா வெளிப்படுத்தும். அதே நேரத்துல ராணிக்கு கர்ப்பகால வயிறு தானா தெரிய ஆரம்பிக்கும். சுகப்பிரசவமும் நடக்கும். கண்டிப்பா இந்த 9 நாட்களும் சடங்க தள்ளி போட்டே ஆகணும். கொடுங்க மேடம். இதுல பொம்மை பொம்மை ஜான்சி மேடம் என்ன அவசரமா கிளம்பி வர சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொம்மி அக்காவை கொன்னவங்களை பத்தின ஆதாரம் எனக்கு கிடைச்சிரும், நீ நேர்ல கிளம்பி வான்னு அவசரமா சொன்னாங்க. நான் இங்க இருந்து போய் அவங்கள பாக்குறதுக்குள்ளாரையும் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா அவங்க எதுக்காக இந்த போன் என்னாண்ட குத்து பத்ரம் பத்ரோன்னு சொல்லணும்? அப்போ இந்த போன்ல தான் ஏதோ ஒன்னு இருக்குது. ஆக்சிடென்ட்ல போனோட டிஸ்பிளே ஒடிஞ்சு கிடக்குதே, என்ன பண்றது? போன் ஆன் ஆகுதான்னு பாப்போம். இந்த போன் ஆன் ஆச்சுன்னா ஜான்சி மேடம் சொன்னதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு தெரியும். ஆனா போன் ஆன் ஆகவே மாட்டேங்குது. ஜான்சி மேடம் பொழைச்சு வந்து என்னாண்ட உண்மையை சொன்னா மட்டும்தான் பொம்மி அக்காவை கொலை பண்ணது யாருன்னு தெரியும். ஏன் இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. ராணி, என்னாச்சு? நீ இன்னும் தூங்காம இருக்க? வயித்துல குழந்தை இருக்கும் போது இவ்ளோ நேரம் தூங்காம முழிச்சிட்டு இருந்தா உடம்பு என்ன ஆகும்? இல்ல ஜாய், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. என்னமோ இன்னைக்கு நாளே சரியில்லை. நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரே தப்பு தப்பாவே இருக்குது ஜாய். இங்க பாரு, அந்த நம்பூதிரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து நீ அவரை சொன்னதையும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க. நான் அதை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.